47 சட்டமன்ற தொகுதிகளில் 23 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. உலக புகழ்பெற்ற நயாகரா அருவியை மிக அருகில் சென்று பார்ப்பதற்காக திறக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் புதிய காட்சி முனையாக மாறியுள்ளது. 180 அடி ஆழத்தில் 2200 அடி நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை வழியே பயணித்து அருவியின் ஆவேசத்தை ரசிப்பது திகில் அனுபவமாக உள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் நியூயார்க், கனடாவின் ஒன்டாரியோ மாகாணங்களுக்கு இடையே அமைந்துள்ள நயாகரா நீர்வீழ்ச்சியில் அமெரிக்கன் பிரைடல் வெயில் ஆகிய அருவிகளோடு மிகப்பெரிய குதிரைலாட அருவியும் சங்கமிக்கிறது. அங்கு 1905ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட நீர்மின் நிலையம் கடந்த 2006இல் மூடப்பட்டதால் காட்சி பொருளாக மாறியுள்ளது. நீர்மின் நிலையத்திற்காக நயாகரா பள்ளத்தாக்கை இணைத்து 180 அடி ஆழத்தில் கட்டப்பட்ட 2200 அடி நீள சுரங்கப்பாதை கடந்த 2022 முதல் முக்கிய சுற்றுலா தலமாக மாறியது. கண்ணாடி லிப்ட் வழியே சுற்றுலா பயணிகள் 180 அடி ஆழ சுரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவது சிறந்த அனுபவமாக உள்ளது. Turtle walk is 2200 feet. It's a half a mile one way and a half a mile back. இதான் டர்பைனோட பாட்டம். இதுக்கு கீழே தண்ணி போயிருக்கு. இந்த இடம் தண்ணி போய் இந்த இடத்துல டர்பைன் அப்படியே தண்ணி வருது. 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் அகலம் கொண்ட சுரங்கம் திரைப்பட காட்சிகளையே விஞ்சும் வகையில் உள்ளது. சுரங்கத்தில் இருளை போக்கும் வெளிச்சம் இருந்தாலும் சுவற்றில் கசியும் நீர் மிரட்சியை தருகிறது. இந்த டனல்ல இப்போ நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது 2200 அடியை கிடைப்பதற்குள் போதும் என்று ஆகிவிட்டது. ஏனென்றால் டனலுக்குள் கடுமையான குளிர் வீசுகிறது. அதாவது அருகிலேயே நயாகரா அருவி கொட்டுகிறது. அருவியை அப்போதே 1900 ஆண்டே எப்படி பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்தார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. சுரங்கத்தின் முடிவில் அமெரிக்கன் பிரைடல் வெயில் குதிரைலாட அருவிகளை பின்னணியாக கொண்டு சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். பிரம்மாண்ட குதிரைலாட அருவியை தொட்டுவிடும் தூரத்தில் ரசிக்கின்றனர். மற்றொரு சுரங்கத்தின் வழியே அருவியின் பின்பக்கத்தையும், 3வது சுரங்கத்தின் வழியே 3 அருவிகளையும் வெவ்வேறு கோணத்திலும் ரசிக்க முடிகிறது. இரவில் வண்ண விளக்குகளால் அருவிகள் மிளிர்வது கூடுதல் சிறப்பு. அருவி அதிவேகமாக கொட்டுகிறது. அதே நேரத்தில் அருவியிலிருந்து எழும் நீர்த்துளிகள் மலை போல் கொட்டுவதையும் உணர முடிகிறது. இரவு நேரத்தில் அருவியை பொதுமக்கள் நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்திசையிலிருந்து வண்ண விளக்குகளை வீழ்ச்சி அளிக்கிறார்கள். அது அருவியின் மீது பட்டு எதிரொலிப்பதையும் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கடின பாறைகளை குடைந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள உறுதியான நயாகரா சுரங்கங்கள் நூற்றாண்டை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. அதற்கு அதன் 4 அடுக்கு செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவை பக்கபலமாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக நயாகராவிலிருந்து ராமசெல்வராஜ்.